விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கங்கள். சூரியன் தனுசுவிலிருந்து பெயர்ந்து மகரத்திற்கு சென்று ஜனவரி 15 2024 முதல் பிப்ரவரி 12 2024 வரை மகரத்திலிருப்பார். 29 நாட்கள் மகரத்தில் பயணிப்பார். பருதி மார்த்தாண்டன் ஆதவன் கதிரவன் அனலு என்றெல்லாம் சூரியனை அழைக்கப்படுகிறது. பெருங்கொண்ட பலத்தை தரக்கூடியவராக இருக்கக்கூடிய சூரியனின் பெயர்ச்சி காரணமாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைகிறது என்று ஆராய்ந்து பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திலிருந்து ராசிக்கு 3ஆம் இடமாகிய வெற்றி சகாயஸ்தானத்திற்கு சூரியன் பெயர்ச்சியாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச அதிர்ஷ்ட முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது. ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலிமையாக 3ஆம் இடமாகிய வெற்றி ஸ்தானத்திற்கு வருவதால் உங்களின் முன்னேற்றத்திற்கு தடைகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்த அனைத்து காரியங்களிலும் தடைகள் நீங்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் சிறப்பான வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக ராசியின் அதிபதியான அங்காரகனின் நட்பு கிரகமான சூரியன் உறுதி செய்கிறார். இது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அபாரமான வளர்ச்சிகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது. சூரியன் 9 கிரகங்களுக்கும் முதன்மை கிரகம். முதன்மை ஒளி பொருந்திய ஒளியின் ஊற்றாக தந்தை கிரகமாக உயிர்கிரகமாக இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். ஜோதிடத்தில் சூரியன் நவக்கிரகங்களின் அரசனாக ராஜாவாக கருதப்படுகிறார். சூரியன் தன்னுடைய வீட்டை அதாவது ராசியை மாற்றும்போதுதான் தமிழ் மாதம் பிறக்கிறது. சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால்தான் உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கௌரவம் கிடைக்கும். அரசு வேலையில் அரசியலில் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு சூரியனால் மட்டும்தான் ஏற்படும். இந்த சூரியனின் ஒளி இல்லை என்றால் இந்த பூவுலகில் எந்த ஜீவராசிகளும் உயிர் வாழ முடியாது. அதே சமயத்தில் இந்த சூரிய ஒளி 24 மணி நேரமும் பூமியை அதீதமாக தாக்கினால் எந்த ஜீவராசிகளும் வாழவே முடியாது, எல்லாம் எரிந்து பஸ்பமாகிவிடும். சூரியன் கெட்டிருந்தால் சுயமுடிவு எடுப்பதற்கு கூட உங்களால் இயலாது. சூரியன் ஆண் வாரிசுகளை தலைப்பிள்ளைகளாக கொடுக்கக்கூடியவர். சூரியன் பலமாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருக்கும். இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டங்களில் எவையெல்லாம் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடியதாக அமைகின்றது என்று ஆராயும்போது சூரியன் தனக்கு பகை வீடான சனியின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் நுழைந்து பகை வீடாக இருந்தாலும் சனி சூரியனின் மைந்தனாக இருக்கிறார். எனவேதான் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்றவாறு குளிர்காலம் முடிந்து இதமான காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் அமரக்கூடிய தருணத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார். ஏனென்றால் நவகிரகங்களுக்கு முதலும் முடிவுமான முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறவர் சூரியன்தான். ஏனெனில் கிரகங்களின் தோற்றம் சூரியனிடமிருந்து உருவானது. சூரியனிடமிருந்து உருவான சனி கிரகம் சூரியனுக்கு எதிராக செயல்படாது. எனவேதான் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மைகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரிய பகவான் உறுதிப்படுத்துகிறார். இயற்கையாகவே பாவத்தன்மை அதிகமாக கொண்டவராக இருக்கக்கூடியவர் சூரியன். 10ல் ஒரு பாவி இருந்தால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை மட்டுமே கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் கருத்தாகும். மகர ராசி காலபுருஷதத்துவத்தில் 10ஆம் இடமாகும். சூரியனின் அமைப்பு உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பில் மிகவும் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவது 3 6 10 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்துவார் என்பதும் ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதியாகும். நவகிரகங்களிலேயே அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட கிரகமாக பார்க்கக்கூடியவர் சூரியன் மட்டும்தான். சூரியன் மிகவும் வலுவாக உங்களுடைய ஜாதக அமைப்பில் இந்த மாதிரியான இடங்களில் சஞ்சரிக்கும்போது அனைத்திலும் முதன்மையானவர்களாக இருப்பீர்கள். எந்தவிதமான முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைசிறந்த பொறுப்புகளில் செயல்படக்கூடிய நபர்களாகவும் தனித்துவம் மிக்கவர்களாகவும் கருதக்கூடியவர்கள் நிச்சயமாக சூரியனின் ஆதிக்கம் அதிகமாக கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட அவர்களுக்கு 3 6 10 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும்போது சூரியன் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மிகச்சிறப்பாக அள்ளிக் கொடுப்பார். அதே சமயம் 2 4 5 7 9 ஆகிய இடங்களில் ஒரு நடுநிலையான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார். ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சூரியன் மிகவலுவாக சஞ்சரிக்கும்போது மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட அலட்டிக்கொள்ளாமல் நேர்த்தியாகவும் மிகச்சிறப்பாகவும் சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கொடுக்கிறார் என்பதை சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஒரு காரியத்தை அலைச்சல் சிரமமில்லாமல் செய்து முடிக்க வேண்டுமென்றால் அதில் நிச்சயமாக சூரியனுடைய ஆதரவு ஆதிக்கம் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது.
எனவேதான் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக நடைபெற வேண்டுமென்றால் சூரியன் அனுகூலமாக இருந்தால் மட்டும்தான் அது நடைபெறும். புதிதாக தொழில் ஆரம்பிப்பதற்கு, தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்கு போன்ற மேலும் பல காரியங்கள் செய்வதற்கு அரசாங்க அனுமதி வாங்குவதாக இருந்தாலும், பல்வேறு விதமான வரிசலுகை, மானிய சலுகை போன்றவற்றை எதிர்பார்ப்பதாக இருந்தாலும், அதிரடியான புதிய ஒப்பந்தம் மேற்கொள்வது, புதிய ஆர்டர்கள், டெண்டர்கள் எடுப்பது போன்ற பணிகள் எதுவாக இருந்தாலும் சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்திருந்தால் மட்டும்தான் மிக சாத்தியமான ஒன்றாக கருதப்படுகிறது. எனவேதான் சூரியனின் அமைப்பு மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சூரிய ஓரையை சரியான முறையில் பின்பற்றினால் மிகச்சிறந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் மிகச்சிறப்பாக கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு விதமான யோகங்களையும் வாழ்வில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக சூரியனை கருதப்படுகிறது. வாசியோகம் உள்பட பல்வேறு விதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான கிரகமாக சூரியன் கருதப்படுகிறார். அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன், செவ்வாய், குரு போன்ற கிரகநிலைகளின் திசை புத்தி இந்த தருணத்தில் நடைபெற்றால் கண்டிப்பாக மிகச்சிறந்த ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கிறது. சூரிய திசை அல்லது சூரிய புத்தி அல்லது சூரியனின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய குரு திசை புத்தி உள்ளிட்ட பல நன்மை தரக்கூடிய தசா புத்திகள் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக மிகச்சிறந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதேபோன்று அவருக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் புத்தியோ தசையோ நடைபெற்றாலும் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். அதிலும் குறிப்பாக புதனின் பார்வையில் சூரியன் நட்புகிரகமாக பார்க்கப்படுகிறார். ஆனால் அதே சமயம் சூரியனின் பார்வையில் பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் புத்தியோ திசையோ நடைபெறும்போது சூரியனின் புத்தியோ திசையோ நடைபெற்றால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் உறுதி செய்கிறார். அதே சமயம் இந்த தருணத்தில் மகரம் ராசியில் அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு கொண்டாட வேண்டிய ஒரு சிறந்த தருணமாக அமையப்போகிறது. எனவே வாழ்வில் இன்பங்களும் புத்துணர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே பல்வேறு விதமான தடைகள் விலகி மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது. இருந்தாலும் சற்று கவனத்துடனும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு எப்போது அமைகிறது என்று பார்த்து அறிந்து தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நல்லபல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சூரியன் உறுதி செய்கிறார். இந்த மாதிரியான சூரியனின் அமைப்பு இருக்கும்போது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் தன்னுடைய 7ஆம் பார்வையால் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு காரணமாக நல்லபல சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறும். பெண்களுடைய எதிர்பார்ப்புகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும். பெண்கள் தொழில் ரீதியாக அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமையப்போகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் வலுவாக சூரியன் அமரக்கூடிய இந்த தருணத்தின் காரணமாக விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்டதை விட நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் குடும்ப ரீதியான பணிகளில் சிறப்பாக கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் மத்தியில் நீங்கள் எதிர்பார்த்த ஒற்றுமை என்பது இனிதாக பிறக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் மறையும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். உங்களுடைய சிறு முயற்சிகளில் கூட புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சூரியன் நிறைந்து கொடுக்கிறார். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. தொழில்துறையில் வியாபாரத்துறையில் அலைச்சல் சிரமம் மறையும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். துணிச்சலாகவும் கம்பீரத்துடனும் நேர்த்தியாகவும் பல முடிவுகளை சிறப்பாக எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போகிறது. அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் மனநிறைவை கொடுக்கக்கூடிய விதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. புதிய வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து உள்ளது. இந்த காலகட்டத்தில் கூட்டுமுயற்சியாக ஈடுபடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் அபாரமான வளர்ச்சிகளை பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமையப்போகிறது. மேலும் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் அதீத கவனம் செலுத்தும்போது எதிர்பார்த்ததை விட மிகச்சிறந்த முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிதான தருணமாக அமைகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் புதிய யூகங்களை மேற்கொள்ளலாம். அவைகள் அனைத்துமே நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமையப்போகிறது. மாணவ மாணவிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிகாரகன் செவ்வாயின் நட்புகிரகமாக சூரியன் இருக்கிறார். விவசாயம் சிறந்த மகசூல்களை கொடுக்கும். பாகப்பிரிவினை, பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை சுமூகமாக தீர்வு காணப்படும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போகிறது. இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவைகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்த தருணமாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். இது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது.
சூரியன் ராசிக்கு 3லிருந்து கொண்டு பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதாலும் குரு செவ்வாய் வலிமையாக உள்ளதாலும் திருமணத்திற்காக வெகுகாலங்களாக காத்து கொண்டிருக்கின்ற திருமண வயதிலுள்ள விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு திருமண தோஷங்கள் விலகி திருமணம் நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடக்கும். மேலும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து உருவாகும். இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய நற்பலன்களை பரிபூரணமாக அனுபவிக்கவும் கெடுபலன்களை தவிர்க்கவும் பரிகாரம். தினமும் காலையில் சூரியன் உதிக்கும்போது சூரிய வழிபாடு மேற்கொள்ளுங்கள்.